மெக்சிகோவில் அவங்க கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு தனி பாராமிலிட்ரி மாதிரியான ஆள் வச்சு அவங்க வந்து செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் வச்சிருக்கான். ஒரு இராணுவத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மாதிரியான வண்டிகள், குண்டு துளைக்காத கார், இந்த மாதிரிலாம் வச்சிருக்கான். அவனுக்கு ஆள் பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, படை பலம் இருக்கு. அவன் மக்கள் பாதிக்கப்படுறதை பற்றி கவலையே படுறதில்லை. அதுதான் வந்து பெரிய சந்தையை உருவாக்கிட்டானுங்க இவங்க, இந்த கார்டல்ஸ். இதுல கொலம்பியா வந்து நம்ம இந்த பாப்லோ எஸ்கோபார் கதை கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். தென் அமெரிக்காவிலிருந்து பல பேர் வேலை தேடி, வாழ்விடம் தேடி, பிழைக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறதுக்கு, உள்ள நுழையிறதுக்கான வழியாக மெக்சிகோ இருக்கு. நாங்கள் பிரிட்டனில் இருப்போம். இந்தியாவில் ஓபிஎம் பாப்பி பயிர் பண்ணி ஓபிஎம்மாக ப்ராசஸ் பண்ணி ஓபிஎம் பேஸ்ட்டு கேக்காக எடுத்துகிட்டு வந்து சீனாவில் விற்போம். அதுக்கு எங்களை தடுத்தேன்னா நான் அவன் மேலே குண்டு போடுவேன். டிஸ்ட்ரிபியூஷனை கட் பண்ணுறதுலேருந்து, அந்த பணத்தை ஸ்டாப் பண்ணுறதுலேருந்து என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருக்கிற பணத்தோட அளவு அவ்வளோவா இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணாலும் நீ என்ன பண்ண முடியும்? யாராவது ஒருத்தனத்துக்கு ஜெயிலில் போடுறீங்க, யாராவது ஒருத்தனை கொலை பண்ணுறீங்க, கொலை பண்ணுறவனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடலாம். ட்ரக் அடிக்ட்ஸ் வந்து தெருவில் வரிசையாக உட்காந்துட்டு எதையோ அந்த ட்ரக்கை உட்கொண்டுட்டு அவன் மாட்டுக்க வேன்ட்டு ஒரு பைத்தியம் மாதிரி மூஞ்சியோட படுத்து கிடக்கான். வரிசையாக அப்படியே போயிட்டு இருக்கு. தமிழை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 2 நாளாக மெக்சிகோ பற்றி எரியுது. வெறும் ட்ரக் டிராஃபிக்கிங், ஒரு ட்ரக்கு வித்த எல் மன்ச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரக் லார்டை கொலை பண்ணால் ஒரு கண்ட்ரியை பற்றி எரியுமா? என்ன நடக்குதுங்க? இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வாசகர்களுக்கு இதை சொல்லணுன்னா நிறைய உதாரணங்களை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம வந்து மெக்சிகோவோட சூழலில் நம்ம வாழலை, மெக்சிகோவில் நம்ம இல்லை, கொலம்பியாவில் நம்ம இல்லை. அதனால் நமக்கு வந்து அங்கே இருக்கிற கிரவுண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது. நான் இங்கே இருக்கிற உன்னோட ஒப்புமைப்படுத்தி சொல்கிறேன். நக்சலைட் போராட்டத்தை நம்ம இங்கே எடுத்துப்போம். அவங்க வந்து ஒரு ஸ்டேட் வித்தின் ஸ்டேட்டாக ஆனாங்க ஒரு கட்டத்தில். இது வந்து ரொம்ப நாளாக தெலுங்கானாவில் வந்து அது ஆரம்பித்தது. நான் ஆல்மோஸ்ட் சுதந்திரம் அடைந்த காலத்தை ஒட்டியே, அதுக்கு முன்னாடியிலேருந்தே அங்கே வந்து இடதுசாரி ஆயுதம் ஏந்திய போராட்டம் அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு பிறகு அது வந்து மேற்கு வங்கத்தில் அந்த நக்சல்பாரி இயக்கத்தோட எல்லாம் ஒன்றா சேருது. அதாவது லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோஷ்டி தான் நம்ம பொதுவாக நக்சலைட்ஸ் அப்படிங்கிற பேரால் சொல்கிறோம். அவங்கெல்லாம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அங்கே வந்து காவல்துறை உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது. ஓகே, அப்போ ஸ்டேட்டுக்கு வந்து முழு சக்தியை நம்ம கொடுத்துருந்தாலும் அவர்களால் ஒரு குறிப்பிட்ட ட்ரைபல் ரீஜன்ஸ்க்கு போகவே முடியாது. அங்கே இந்த நக்சல் வச்சது தான் சட்டம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அவங்கள நம்ம ஒழிச்சிட்டோம். த லாஸ்ட் வெஸ்டிஜஸ். போன வாரம் சில பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கிளியராக ஃபெப்ரவரி டேட் லைன் கொடுத்து ஒரு பயங்கர ஒரு ஆர்கனைஸ்டாக இந்தியாவுடைய பலவேறு அமைப்புகள் ஒன்றா சேர்ந்து அவங்களெல்லாம் நசுக்கி ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து வி ஆர் வைப்பிங் தம் அவுட். இவ்வளவு பலம் பொருந்திய இந்தியா போன்ற ஒரு நாட்டிலேயே பல மாவட்டங்களில், மாநிலங்கள் நான் சொல்ல மாட்டேன், ஒரு மாநிலத்தில் சில மாவட்டங்கள், அங்கே அந்த மாநிலத்துடைய முதல்வர் தைரியமாக போக முடியாத நிலை இருந்திருக்கு. கடத்திட்டு போயிடுவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கடத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பணம் கொடுத்து அவங்களெல்லாம் மீட்க வேண்டியிருக்கும், பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி. ஆந்திராவுடைய அந்த ஒருங்கிணைந்த ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு போகிற வண்டி கீழே கன்னிவெடி வச்சு அவர் ஆல்மோஸ்ட் வாஸ் கில்டு.
அதுக்கு பிறகு தான் வந்து ஆந்திரா தெலுங்கானாலாம் பிரிஞ்சுது அதெல்லாம். பட் இதுதான் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருந்ததுங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நாம் சொல்கிற இந்த 2 நாடுகள் கொலம்பியாவோ அல்லது மெக்சிகோவோ, அங்கே வந்து பல மாகாணங்களில் காவல்துறை, மிலிட்ரி இவங்களுக்கெல்லாம் பவரே கிடையாது. சில பகுதிகளெல்லாம் அரசு எந்திரம் போகக்கூட முடியாது. ஓகே, இங்கே எப்படி நக்சலைட்டுகள் கையில் துப்பாக்கி ஏந்தி போயிட்டு இருந்தாங்களோ, இங்கே இருக்கிற துப்பாக்கி வந்து சாதா துப்பாக்கி. மெக்சிகோவில் அவன் கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு தனி பாராமிலிட்ரி மாதிரியான ஆள் வச்சு அவன் ஆட்கள் வச்சுருக்காங்க. அவங்க வந்து செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் வச்சுருக்கான். ஒரு ஒரு இராணுவத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மாதிரியான வண்டிகள், குண்டு துளைக்காத கார், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரைட், அவனுக்கு ஆள் பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, படை பலம் இருக்குது. அவன் மக்கள் பாதிக்கப்படுறதை பற்றி கவலையே படுறதில்ல. நீங்கள் வந்து அரச படை, அப்போ நீங்கள் வந்து தடார்னு ஒரு இடத்துக்குள்ளே போய் 4 பேரை சுட முடியாது. ஓகே, நீங்கள் கவனமாக உள்ளே போகணும். அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா அவன் வந்து டெரருங்கிறத அடிப்படையாக வச்சு அவன் இயங்குறவன். அதுதான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. ஆனால் அவனுக்கு வந்து ஒரு பெரிய உயர்ந்த சிந்தனை, கோல், மக்களை வந்து மீட்கணும், அரசாங்கத்தை எதிர்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அவன் ட்ரக்கை தயாரிக்கணும், ட்ரக்கை அவனுடைய மார்க்கெட்டுகளுக்கு கொண்டு போய் விற்கணும், இஷ்டத்துக்கு பணம் சேர்க்கணும், அவன் சுகமாக இருக்கணும். அப்படி ஒரு எம்பையர் அவன் உருவாக்கி அந்த ஸ்டேட்டு அதை எதிர்க்கிறதுக்கான பவர் இல்லாமல் இருக்கிறது தான் நீங்கள் மெக்சிகோவில் பார்க்குறீங்க. இத்தனைக்கும் மெக்சிகோ ரொம்ப முன்னேறி வந்திருக்கு. நீங்கள் வந்து சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் போனீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் அந்த இடத்துல. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து தன்னுடைய பவர், தன்னுடைய இறையாண்மை, தன்னுடைய சோவனானிட்டியை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க பார்க்குறாங்க. பட் இட் இஸ் அ லாங் வே டு கோ. நீங்கள் அதனால் வந்து இன்றைய இந்திய அரசையும் இன்றைய அமெரிக்க அரசையும் வேறு ஏதாவது ஒரு நாட்டை எடுத்துக்கங்க, அவங்களையும் வச்சுக்கிட்டு மெக்சிகோவோட கம்பேர் பண்ணி என்னையா ஒரு ட்ரக்லாட போய் நீ என்னவோ பண்ணிவிட்டு இன்றைக்கி அவன் தெருவிலலாம் சுட்டு தள்ளிகிட்டு இருக்கான், பயந்து நடுங்குறியே அப்படின்னா அந்த நாட்டுடைய சிக்கல் அது. அதனால் நம்ம வந்து சிம்பத்தட்டிக்காக அவங்கள பார்க்கணுமே தவிர என்னடா இது கூட லாயக்கலையா நீ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு லார்ஜர் புரிதலுக்காக. இன்றைய பாகிஸ்தான் எடுத்துங்க. இன்றைய பாகிஸ்தானால் சில மாகாணங்களில் இருக்கக்கூடிய சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் இருக்குது, வசிரிஸ்தான், அந்த 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 ஒரு பகுதி, கைபர் பக்தூன்வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர்லாம் போக முடியாது. அங்கே அவங்க நாட்டோட பிரதமரே போக முடியாது. ஏன்னா அங்கே வந்து அரசின் எதிர்குழுக்கள் ஆட்சி செஞ்சுட்டு. நீங்கள் அதிகமாக போனால் உங்கள் விமானத்தில் போய் அங்கே குண்டு போடலாம். நீங்கள் குண்டு போட்டிங்கன்னா அவன் உங்கள் ஊரில் வந்து அவன் இஸ்லாமாபாதில் வந்து ஒரு மாஸ்கில் குண்டை வச்சுட்டு போவான் பதிலுக்கு. ரைட், டிட் ஃபார் டாட். இது ஐரிஷ் தீவிரவாதிகள் லண்டனில் மிக கொடூரமாக வந்து பல தாக்குதல்கள் நிகழ்த்தியிருக்காங்க. நம்ம மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரல், அவரை வந்து அந்த ஐரிஷ் படைகள் தான் அவரை வந்து குண்டு வச்சு கொன்னாங்க. ரைட், ஸோ உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து விதவிதமான அங்கெல்லாம், அதாவது ஐரிஷோ அல்லது காலிஸ்தானோ, இது வந்து ஒரு நாட்டிலிருந்து ஒரு பகுதியை பிரிக்க வேண்டும் என்று போராடுவது. இது ட்ரக்கு. பட் அடிப்படையில் அந்த அந்த இன்ஃபேக்ட் இந்த நீங்கள் இந்த ஒரு காலிஸ்தானியோ அல்லது ஒரு ஐரிஷ் ஆட்களுக்கோ தான் பணத்துக்கு வந்து கவலை. இங்கே ட்ரக் எடுத்துட்டிங்கன்னா இவன் வந்து அரசாங்கத்தோடு அதிகமாக மணி பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான் ட்ரக் விற்கிறதன் மூலமாக. பணங்கிறது வந்து ஒரு பொருட்டே இல்லை. எந்த அரசியல்வாதியும் விலைக்கு வாங்க முடியும். அவனுக்கு எல்லா இடத்துலையும் இன்ஃபார்மர் வச்சுருக்கான், பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறான். அதனால தான் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி ஆகுது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுகிறோம். நம்ம இப்போ மெக்சிகோ பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இந்த மாதிரியான கார்ட்டல்ஸ், ட்ரக் கார்ட்டல்ஸ், இது வந்து நியூ ஜெனரேஷன் ஜெலிஸ்கோ கார்ட்டல். இந்த கார்ட்டல் வந்து இப்போ ஒரு கார்ட்டலை வந்து அதோட கிங் பின்னை வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறோன்னா அது அதோட நிற்கிறது இல்லை. எனக்கு அவங்களுக்கு வந்து பர்சனலாக இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி பண்ணுறது இல்லைன்னு
பட் இவங்களோட மெயின் மார்க்கெட் வந்து அமெரிக்கான்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் வந்து கொடுத்த அழுத்தத்தில் இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை அன்பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்துடைய நம்பர் 1 ட்ரக் மார்க்கெட் அமெரிக்கா தான். ஒரு சில நிபுணர்களோட கருத்து என்னென்னா கிட்டத்தட்ட 80% ஒட்டுமொத்த ட்ரக்குன்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு பொது பெயராக அது ஒரு மாத்திரைங்கிறதுல வருது, மருந்துன்ட்டு. இந்த இடத்துல அது வந்து போதை மருந்து. ஓகே, இந்த போதை மருந்து மொத்தமாக உலகத்தில் எவ்வளோ பயன்பாடு இருக்கோ அதில் 80% அமெரிக்காவில் மட்டுமே அதை உட்கொள்கிறாங்க. கன்சம்ஷன் நிறையா இருக்குது, பயங்கர கன்சம்ஷன். அதோடைய விலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, டாலரில் கிடைக்கிறது இல்லை. நான் சொல்கிறது வந்து மருந்தோடைய அந்த போதை மாத்திரையோட அல்லது போதை பொருளோடைய விலையை நான் சொல்லலை. அந்த சமூகம் கொடுக்கும் விலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப கொடூரமானது. இப்போ என்ன ஆகுதுன்னா உலகத்தோடைய ஒரு நம்பர் 1 பொருளாதாரம் அமெரிக்காவில், அதுதான் வந்து பெரிய சந்தையாக ஒரு பெரிய சந்தையை உருவாக்கிட்டானுங்க இவங்க, இந்த கார்ட்டல்ஸ். இதில் கொலம்பியா வந்து நம்ம இந்த பாப்லோ எஸ்கோபார் கதை கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். எஸ்கோபாரை கொன்னதுக்கு பிறகும் கூட இன்றைக்கி வந்து அங்கே ட்ரக் கார்ட்டல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கொலம்பியாவில் இன்னும் ட்ரக் எல்லாம் இருக்குது. யாருமே இதெல்லாம் வந்து ஓவர் நைட் ஒழிச்சிட மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மெக்சிகோவை எடுத்துக்கிட்டோம்னா எல் சாப்போ, இந்த 2 கார்ட்டலில் இப்போ ஒரு கார்ட்டல் தான் நீங்கள் சொல்லுது, இந்த எல் மென்சாவோடைய கார்ட்டல். இன்னொன்று வந்து சினாலோவா கார்ட்டல் அப்படின்னு சொல்கிறது. சினாலோவாவில் தான் அந்த குஸ்மான் எல் சாப்போ அப்படிங்கிறவன், அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி அமெரிக்கா கொண்டு போச்சு. ஆனாலும் அந்த கார்ட்டல்லாம் ஒழிக்க முடியல. சினாலோவா கார்ட்டலை விட பெரிய கார்ட்டல் இப்போ நம்ம சொன்ன இந்த நியூ ஜென்ரேஷன் கார்ட்டல். ஓகே, இவங்களுடைய பொசிஷன் என்னென்னா, இவங்க வந்து அமெரிக்காவை ஒட்டி இருக்கிறதுனால, அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கும் ஒரு காமன் பார்டர் இருக்கிறதுனாலையும், இவங்க வந்து அடியிலேயே சுரங்கங்கள்லாம் ஏற்படுத்தி இவங்க நினச்சாங்கன்னா இவங்க வந்து அமெரிக்காக்குள்ளே போகிறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அது அப்போது அமெரிக்கா தரப்புலேருந்து அதை அழிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. இங்கே ஒரு பார்டர் இருக்குது. அந்த பார்டர் மெக்சிகோ அமெரிக்கா பார்டருங்கிறது வந்து தென் அமெரிக்காவிலேருந்து பல பேர் வேலை தேடி வாழ்விடம் தேடி பிழைக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறதுக்கு உள்ள நுழையிறதுக்கான வழியாக மெக்சிகோ இருக்குது. இல்லீகல் இமிக்ரேஷன் இப்போ கடுமையாக குறைச்சிட்டாங்க. ஸோ ட்ரக்கு, இல்லீகல் இமிக்ரேஷன் ரெண்டுமே அந்த வழியாக நடக்குது. அப்போ நீங்கள் கொலம்பியாவிலேருந்து ட்ரக்கை நீங்கள் உருவாக்கினாலும் அதை விற்கணுன்னா அமெரிக்காவுக்கு மெக்சிகன் கார்ட்டல் வழியாக போயாகணும். ஸோ ப்ரொடக்ஷன் கார்ட்டல் கொலம்பியானா, மெக்சிகோ கார்ட்டல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஆக்சஸ் டு அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணுற ஒன்று. ஓகே, ஸோ இதில் வந்து நடுவில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இந்த போதை மருந்துகள் பற்றின நுணுக்கமான விஷயம் தெரியும் அப்படின்னு நான் அது ரொம்ப நாளாக அதோடைய பல்வேறு இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆர்வம் எதனால் வந்ததுன்னா, நான் ஒரு பெரிய பாட்காஸ்ட் ஒன்று கேட்டேன். உலகத்திலேயே முதல் ட்ரக் கார்ட்டல் யார் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சைனாவில் வந்து எல்லாம் ஓபியம் அடிக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்ககிட்டேருந்து இவன் வந்து டீ வாங்கணும் சைனாலேருந்து. டீ அவன் தரான், ஆனால் டீ பத்திரமா, அந்த செடி அவன் பத்திரமா உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான். வெளி நாட்டை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சில போர்ட்டில் மட்டும்தான் இருப்பாங்க. அவன் அங்கேருந்து இந்த ட்ரைடு ட்ரீ லீவ்ஸை கொண்டு வந்து விற்றுட்டு காசை வாங்கிப்பான். காசுனா அவன் என்ன பண்ணுவான், நீ எனக்கு சில்வராக கொடு, ஏன்னா உங்கள்கிட்டேருந்து வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு. அப்போ தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்சான் இவங்க வந்து இங்கே கொஞ்சம் ஓபியம் அடிக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஓபியத்தை இவங்கள்ட்ட விற்றோம் அப்படின்னா நம்ம வந்து பண்டமாற்றாக டீ வாங்கிக்கலாம். சரி, ஓபியத்தை எங்கடா க்ரோ பண்ணுறதுன்னா நேராக நம்ம பைதன் அவன் இந்தியா அவன் கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ இங்கே வந்து பீகாரில், பெங்காலில் அந்த மாதிரி இடத்துலலாம் அரிசி விளைவிச்சிட்டு இருந்த, நெல் விளைவிச்சிட்டு இருந்த ஆட்களை நிறுத்தி வச்சு அவங்கள மிரட்டி, ஓபியம்ங்கிறது வந்து இந்த பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாப்பி, அதை பயிர் பண்ண வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி இவங்க எல்லாரும் வந்து இந்த ஓபியத்தை இங்கே பதப்படுத்தி அதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துகிட்டு போய்
சைனாக்காரன்ட்ட கொடுத்து அதுக்கு பதில் அவன் டீ வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறமா சைனீஸ் எம்பரர் வந்து அது சண்டை போட்டு அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணும் பொழுது அது இந்த இதெல்லாத்தையும் அந்த ஓபிஎம் ஷிப்மெண்ட் கப்பல் எல்லாத்தையும் உடச்சி கடலில் போட்டாங்க. உடனே இவங்க ஓனை எழுதிட்டு பிரிட்டன் போய் பாருங்கள் நம்ம ஃப்ரீ ட்ரேடு பண்ணுறது, இவன் பண்ணுறது என்ன ஃப்ரீ ட்ரேடு புண்ணாக்கு, நீ விற்கிறது வந்து போதை மாத்திரை, அவன் நாசமாக போயிட்டுருக்கான் சைனாக்காரன். ஸோ அவங்க வந்து உடனே அவங்க போர்க்கப்பல்களை அனுப்பி மிரட்டி அடித்து நொறுக்கி எங்களுக்கு உரிமை வேண்டும், எதுக்கு உங்கள் நாட்டில் வந்து நாங்கள் பிரிட்டனில் இருப்போம், இந்தியாவில் ஓபிஎம் பாப்பி பயிர் பண்ணி ஓபிஎம்மாக ப்ராசஸ் பண்ணி ஓபிஎம் பேஸ்ட்டு கேக்காக எடுத்துகிட்டு வந்து சீனாவில் விற்போம், அதுக்கு எங்களை தடுத்தேன்னா நான் அவன் மேலே குண்டு போடுவேன் அப்படின்னு பண்ண உலகின் முதல் கார்ட்டல் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் ஒரு மாதிரி நிறுத்தி அதற்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு இந்த கொலம்பியா இஸ் எ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். அவன் பண்ணுறது கோகோன்னு ஒரு பிளான்ட், நமக்கு தெரிஞ்ச அந்த கோகோ பிளான்ட் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து வர்றது தான் கொக்கைன். அந்த கொக்கைன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம், அதை வந்து மல்டிபிள் ப்ராசஸ் பண்ணி ஒரு பவுடர் ஆக்கி அந்த ட்ரக் வந்து போக ஆரம்பிச்சது. இன்னொன்று வந்து நமக்கு தெரியும் கஞ்சா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதுதான் மரிவானா அப்படின்னு சொல்கிறது. அது வந்து செடிகளில் வளரக்கூடிய மொக்கு மொட்டை அதெல்லாத்தையும் போட்டு புகைச்சு பண்ணுறது. இது எல்லாமே வெவ்வேறு விதமான ஹெலுசினோஜன்ஸ். இந்த கொக்கைன் வந்து ஒரு பெரிய ப்ராடக்டாக மாறினதுக்கு பிறகு கொலம்பியா ரொம்ப பெரிய இதுவாகிடுச்சு. கொலம்பியா, பெரு, அந்த மாதிரி அந்த பொலிவியா, அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அது கொக்கா விளைஞ்ச அந்த கொக்காலேருந்து கொக்கைன் எடுத்து அந்த கொக்கைனை வந்து திருப்பி எவன்ட கொட்டு வேணா அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி அது வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு 2-3 சிந்தட்டிக் விஷயங்கள் வர ஆரம்பிச்சு. அதில் தான் வந்து 2 பொருட்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, மெத்தம்ஃபெட்டமைன் அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று ஃபென்டானில் அப்படிங்கிறது. இந்த 2 தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை தரக்கூடியதாக இருக்குது. முன்னையாவது வந்து அவங்க ஒரு பெரிய சி ஆஃப் பாப்பீஸ், இந்த பாப்பி கல்டிவேஷன், ஓபிஎம் பயிரிடுதல், அதை பற்றின ஒரு பெரிய நாவலாக அமிதாவ் கோஷ் வந்து சி ஆஃப் பாப்பீஸ்னு எழுதியிருக்கார். அது விருப்பம் இருக்கிறவர்கள் அதை படிச்சிங்கன்னா அதுலேருந்து அவருடைய ட்ரைலாஜி, அவருடைய புக்ஸை படிக்கும் பொழுதே நமக்கு வந்து இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம தென் அமெரிக்கா வந்துடுவோம். ஸோ இந்த அது நம்ம சிந்தட்டிக் ட்ரக்ஸ்க்கு வந்துடும். இந்த மெத்தம்ஃபெட்டமைன், ஃபென்டனில் முன்னையாவது வந்து நீங்கள் பயிரிடணும், அது கொக்கோவாக இருக்கட்டும் அல்லது பாப்பியாக இருக்கட்டும். இடையில் தாலிபான்லாம் வேறு பாப்பீஸ் பயிரிட்டாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ உடனே இதுதான் ஈஸியஸ்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அப்போ சப்ளை வந்து அது கொக்கைனாக இருக்கும் பொழுது தென் அமெரிக்கா மேலே ரொம்ப டிபெண்டன்ஸ் இருந்தது. இந்த பாப்பீஸ் அந்த வகையிலேருந்து ஹெராயின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்தது. ஸோ இது எல்லாத்தையும் அடித்து போட்டுருச்சு இந்த மெத்தும் ஃபென்டனில். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு இதுக்குள்ளேயே உட்காந்து ஒரு ஃபேக்ட்ரி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு லேப் போதும். குடுவையில் நீங்கள் அந்த சினிமாலெலாம் பார்த்தா காமிப்பான், சில பல பொருட்களை ஒன்றா சேர்த்து போட்டு காய்ச்சி அதை கரெக்டான கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி நீங்கள் ப்ராடக்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. அப்போ மிக குறுகிய இடத்துலையே நீங்கள் எக்கச்சக்கமான ட்ரக்கை நீங்கள் உருவாக்கலாம். அதில் ஃபென்டனில்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் ரொம்ப கொடூரமாக இருக்குது. இதுக்கு இடையில் வந்து அமெரிக்காவில் வேறு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, ஓபியாய்டு கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா வலி நிவாரண மருந்துகள் அப்படின்னு சிலது இருக்குது. ஓகே, பெயின் கில்லர் நம்ம சொல்கிறது இல்லையா, அதில் வந்து இப்போ ஆக்சிகான்டின் அப்படின்னு ஒரு மாத்திரை ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வகையில் வந்து வேறு சிலதும் இருக்குது. இதை வந்து வலிக்காக அது வந்து பர்டிகுலர்லி ரொம்ப கொடூரமான வலி, கைகால் முறிவு, அப்புறமா நம்ம உண்மையிலேயே நம்ம உடம்புலையே அது நீங்கள் அந்த வலியோடையே நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணுங்கும் பொழுது அதை இதில் போட ஆரம்பித்தாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்காக கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த பர்டியூ ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனி அதில் ரொம்ப பெரிய உயரங்களுக்கு போச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இது வந்து ஆக்சுவலி இது அடிக்டிவ், நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது இல்லாமல் உங்களால் வாழவே முடியாதுன்ட்டு. ஸோ இவங்க வந்து அந்த மாத்திரைகளை பம்ப் பண்ணி மார்க்கெட்டில் பில்லியன் கணக்கில் ஆர்கனைஸ்டாக காட்டலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபார்மசி கம்பெனி டாக்டர்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து அதை வந்து எல்லா ஃபார்மசிலையும் விற்று
கண்ட மாதிரி பணம் சம்பாதிச்சு மக்கள் சாகவ ஆரம்பித்தாங்க. ரியல் ட்ரக்கு. கரெக்ட், ரைட். ஸோ கார்ட்டல்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ வந்து தென் அமெரிக்க காடுகளில் அவன் பயிர் பண்ணி அதை அப்படியே ஒரு ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் பேஸ்ட்டை உருவாக்கி ப்ராசஸ் பண்ணி பவுடராக்கி அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பெயின் கில்லர் ஓபியாய்ட்ஸ் ஒரு பெரிய கிரைசிஸ் அமெரிக்காவில். இதெல்லாம் நாம் சொல்கிறது கடந்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்குள் நடந்தது. இன்னொரு பக்கம் இந்த கொடூரமான ஃபென்டனில் போன்றவை உருவாக ஆரம்பிச்சது. ஆனால் இந்த தடவை தான் இது ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷனாக ட்ரம்ப் வந்து மெக்சிகோவில் சொல்லி இதுக்கு நடுப்புற வெனிசுலா வேற ஏதோ ட்ரக்கு கப்பல் போச்சு நாங்கள் அழித்தோம் அதெல்லாம் வேற சொல்லி அவரை வேற கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. சரி, நான் நிறையா பேசியிருக்கேனே தவிர இது ஃபுல்லாக இதோடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு. இதில் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். கொலம்பியாவில் அமெரிக்கா நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் கொலம்பியா வந்து ஒரு பெரிய ரூட் ஆஃப் கொக்கைன் அப்படின்ட்டு. அதை தடுக்கிறதுக்கு அவங்க வந்து பகீரத பிரயத்தனம் பண்ணியிருக்காங்க. கொலம்பியா அரசு மேலே பயங்கர அழுத்தம் செலுத்தியிருக்காங்க. அங்கே இதே பிரச்சனை தான் வந்திருக்கு. ஐயா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க, அவனை வந்து நான் எப்படி வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து சர்வசாதாரணமாக கொல்லப்படுவார்கள். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நான் ட்ரக்குக்கு எதிர்த்த மாதிரி நான் போராடுறேன், நான் வந்து இந்த நாட்டில் நம்முடைய மக்களை வந்து இந்த ட்ரக் பிடியிலிருந்து அவங்க யாரும் ஆக்சுவலாக கொலம்பியாலலாம் ட்ரக் கிரைசிஸ் கிடையாது, அது ப்ரொடக்ஷன் சென்டர் தான். அவன் பண்ணி அவன் கொண்டு வந்து கன்சம்ஷன் கிடையாதுங்க. ஆனால் அவன் வந்து தனி பேரல் கவர்மெண்ட் நடத்துகிறான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரசியல் கூட்டம் போடுற இடத்துல ஒரு பாம்பு வெடிக்கும், உங்களை முடிச்சிருவான், உங்கள் கதையை முடிச்சிருவான். அவன் அந்த மாதிரியான ஒரு இது நடத்துகிறான். உங்க பாப்லோ எஸ்கோபாருடைய கதை வந்து நீங்கள் இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்மில் மல்டி பார்ட் சீரீஸ் இருக்குது. அதே மாதிரி சினலோவா கார்ட்டல் குஸ்மான் எல் சாப்போவும் உங்களுக்கு வந்து சீரியலே இருக்குது. அதில் பெரும்பாலும் உண்மை இருக்குது. அதில் கொஞ்சம் சினிமேட்டிக்காக சில கேரக்டர்ஸ் கொண்டு வருவான், அதெல்லாம் விட்டுருவோம். பட் அதோடைய அடிப்படை கதையை நீங்கள் பெரும்பாலும் புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ சிஐஏ பல தடவை வந்து இதை எதிர்த்து சில வேலைகளை செய்திருக்கு. அவங்களுடைய வந்து இந்த ட்ரக் உள்ளே வரதை தடுக்கிறதுக்கான ஒரு தனி ஏஜென்சியே இருக்குது. அந்த ஏஜென்சி வந்து கிட்டத்தட்ட அது வந்து அது தனி ஒரு எஃபிஐக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஏஜென்சி. அவன் வந்து இறங்கி எப்போ பார்த்தாலும் அவன் வந்து உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நார்கோ டிராஃபிக்கிங்கை தடுக்கிறது, அதை வந்து பரவல விநியோகத்தை தடுக்கிறது அப்படின்லாம் அவங்க வந்து என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சோர்ஸை கட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூஷனை கட் பண்ணுறதுலேருந்து அந்த பணத்தை ஸ்டாப் பண்ணுறதுலேருந்து என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருக்கிற பணத்தோட அளவு அவ்வளோவா இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணாலும் நீ என்ன பண்ண முடியும்? யாராவது ஒருத்தனை தூக்கி ஜெயிலில் போடுறீங்க, யாராவது ஒருத்தனை கொலை பண்ணுறீங்க, கொலை பண்ணுறவனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடுறான். ஜெயிலில் போடுறவனுடைய பிள்ளையே வந்து அடுத்து ட்ரக்கிங் ஆகிடுறான், அல்லது அவனுடைய கசின் வந்துடுறான். ஏதோ நடக்குது. அவங்ககிட்ட அவ்வளோ பணம் அவன் ஒழிச்சு வச்சுருக்கான், பணமாக வச்சுருக்கான், பேங்க்கில் வச்சுருக்கான், பிற சொத்தாக வச்சுருக்கான். அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து பல நாடுகளில் பல இடங்களில் இருக்குது. இது ரொம்ப லுக்ரேட்டிவ். ஸோ நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து இதை வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் தடுத்துட முடியாது. அதனால தான் மெக்சிகோ பிரசிடெண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் எல் மென்சாவை கொண்டிருக்கோம் அப்படின்னா இது அவங்க மட்டும் இல்லை, எல்லா நிபுணர்களும் சொல்கிறது இது வந்து இதோட நிற்க போகிறதில்ல. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த நியூ ஜென்ரேஷன் கார்ட்டல், நீ என்னுடைய தலைவனை கொண்டுட்டியா, நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு பல மாகாணங்களில் பல நகரங்களில் அவங்க வந்து தெருவில் இறங்கி அடிக்கிறது, பஸ்ஸை கொளுத்தி நடுவில் போடுறது, துப்பாக்கியால் சுடுறது, கண்ணில் கிடைக்கிறவங்களாம் அடிக்கிறது. 20க்கும் மேற்பட்ட கடைசி கவுண்டில் ஈவன் 30 தாண்டியிருக்கலாம். இப்போ இராணுவத்தினரை கொண்டிருக்காங்க. ஒரு இடத்துல போட்டிருக்கான், ஒரு இராணுவத்தினரை கொல்றதுக்கு தலைக்கு $20,000 தரானாம் அந்த காட்டல்லேருந்து. $20,000. அப்படின்னா எவ்வளோ காசு வச்சிருப்பான்னு பாருங்கள். மெக்சிகோ இராணுவத்தில் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு இராணுவத்தினர் வேலை பார்த்தான்னா அவனுக்கே $20,000 வருமானம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட நான் படித்தப்போ தெரிஞ்சுது. அந்த எல் மென்சாவுக்கு 2 சர்க்கிள் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அதில் ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து ரிட்டையர்டு ஆர்மி மிஷனரிஸ்ன்னு சொல்லி. ஆமாம், அதான் அவன் இன்றைக்கே வந்து இவங்க அடுத்து என்ன பிளாட் பண்ணுறாங்க, இப்போ வந்து பழி வாங்குறதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம்.
நீங்கள் கேட்டது வந்து அவங்க பிரசிடெண்ட்டே வந்து இது ஜாயிண்ட் ஆப்ரேஷனா அப்படின்னா பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நாங்களே பண்ண ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய அழுத்தம் அமெரிக்காலேருந்து வருது அப்படிங்கிறது உண்மை. அப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்டனில் நம்ம நாட்டுக்குள்ளே வரதை தடுக்கணும். ஏன்னா உள்ளதுலேயே இப்போ இன்றைக்கி வந்து கொடூரமான ட்ரக்காக நம்ம ஃபென்டனில் எடுத்துப்போம். அதனால் அவர் வந்து ஃபென்டனிலுக்கு அவர் சொல்கிறது என்னென்னா ஃபென்டனிலுக்கான மூலப்பொருளை சீனா தயாரிக்குது. அப்போ சீனாவை தானே அடிக்கணும். சீனாவெல்லாம் அடிக்க முடியாது. ஏன் மெக்சிகோவே இவங்க வந்து மிரட்ட தான் முடியும். உள்ளே பூந்து அடிக்கிறேன்னு அவர் மிரட்டுறாரு. ஓகே, இதுக்கு நடுப்புற ஏன் வெனிசுலாவை போய் பண்ணார்? அது வந்து எனக்கு என்னவோ அது ட்ரக்கு காரணம் இல்லை, அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவருடைய நோக்கம் வந்து வெனிசுலாவுடைய ஆயில் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, அப்போ சும்மா வந்து ட்ரக்குன்னு சொன்னால் நம்ம ஊரில் ஓடிடும் வேலை. நம்ம ஊரில் சொல்கிற அமெரிக்கா மெக்சிகோவில் அடித்தது வந்து நிஜமாவே ட்ரக்கு தான். அது ட்ரக் தான். அதுவும் மெக்சிகோ பிரசிடென்ட் அவங்களுடைய இராணுவம் போய் எல்மென்சாவை கொண்டிருக்கு. ஆனால் நிக்கோலாஸ் மஜுரா அவருக்கும் இவருக்கும் வேறு ப்ராப்ளம் வச்சுங்க. ஆனால் ஈஸியாக வந்து அவங்க மேலே குறை சொல்லணும் அப்படின்னா இவர் தான் ட்ரக் கிங் பின்னு. வெனிசுவேலா ட்ரக்கில் எங்கே ஈடுபட்டிருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதெல்லாம் அவர் கோர்ட்டில் அவங்க ஊர் கோர்ட்டில் சொல்லணும். இல்லையே ஏதோ ஒரு ஷிப்பை அழிச்சோம், அந்த ஷிப்பு வந்து வெனிசுவேலாவோடதே கிடையாது. அவங்க எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்து ஏதோ 2 ஃபிஷிங் போட் அடிச்சிருக்காங்க. அது கொலம்பியா, அந்த இடம் பார்டர் கொலம்பியா. அது கூட வந்து நமக்கு இன்றைக்கி தெரியாது அது வந்து உண்மையிலேயே அதில் ட்ரக் இருந்ததா அப்படின்ட்டு. வேர் இஸ் த எவிடன்ஸ், ரைட்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொலம்பியாவில் தான் கார்ட்டல் இருக்குது. வெனிசுவேலாவில் எந்த கார்ட்டலும் கிடையாது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். தெரியாது. அதோடைய பேரை சொல்லுங்கள், தலைவன் பேரை சொல்லுங்கள். நீங்கள் நிக்கோலாஸ் மடுரா பிரசிடெண்ட் தான் வந்து கார்ட்டல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அபத்தம். அங்கே போய் அடித்து அவரை தூக்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து அவங்க படைகளோடு போய் ட்ரக்கெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எதையாவது எடுத்து ஏதாவது அழிச்சாங்களா? ஏதாவது படம் பார்த்தீங்களா? ஒன்றுமே கிடையாது. அவரை இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி ஆயில் ஷிப்மெண்ட்டெல்லாம் என்கிட்ட விற்றுரு, என்கிட்ட ₹1 கொடு, நான் வெளியில் ₹100 விற்கிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து இப்போ இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தத்திலே அவங்க பார்ட் ஆஃப் இது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்காத, வெனிசுவேலன் ஆயில் அது என்கிட்டேருந்து வாங்க, ஆனால் வெனிசுவேலன் ஆயில் அதை நான் வாங்கி நான் உனக்கு ரூட் பண்ணி நான் அதில் லாபம் சம்பாதிப்பேன், நீ ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்காது. இது வேறு விதமான காற்றலாக இருக்குது. அதான் அமெரிக்கா தான் நான் சொன்ன ஆரம்பத்தில் எப்படி வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உலகின் முதல் ட்ரக் கார்ட்டலோ, இவங்க உலகின் வேற கார்ட்டல், இவங்க ஆயில் கார்ட்டல். சரி, அதை விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம மெக்சிகோவோட விஷயத்துக்கு வருவோம். மெக்சிகோ வந்து இன்னும் முழுமையாக அந்த நாட்டுடைய அரசியல் தலைமை வந்து அந்த நாட்டுடைய இறையாண்மையை முழுமையாக இன்னும் உருவாக்கலை. அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குது. அதுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் வளரணும். இப்போ ஏன் ஒருத்தன் வந்து ட்ரக் கார்ட்டலோட போய் ஒர்க் பண்ணுறான்? 2 காரணம். பல மாகாணங்களில் அவன் கொடுக்குற வேலை தான் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியே. ஆமாம், ஏதோ அவகாடோ மட்டும்தான் அங்கேருந்துலாம் எடுக்கிறாங்க. அதோட இல்லை, அங்கே வந்து ஒரு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் இருக்குது. அந்த ஃபார்மிங் வந்து அவகாடோ தான் அங்கே மெயின் அப்படின்னு. இல்லை, அது அவகாடோங்கிறது வந்து முக்கியமான பொருள். ஆனால் அதை தவிர இன்னும் பலதும் விளைவிக்க முடியும். அவகாடோ விளையுதுன்னா வேறு ஃப்ரூட்டும் விளையும், வேறு வெஜிடபிளும் விளையும். பட் இதுக்கு சந்தை எங்கே இருக்குது? அவகாடோவுக்கே சந்தை வந்து அமெரிக்கா தான் சந்தை. இவனுக்கு வந்து எக்கச்சக்கமான இந்த வேலையில்லா திண்டாட்டம், எக்கானமி வளரலை. அப்போ ட்ரக் லார்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறது தான் உங்களுடைய குடும்பத்தை வாழ்விக்குது. ஒன்று. அடுத்தது மிரட்டல். நீ வேலை செய்யலைன்னா நான் வந்து உன்னை கொன்னுடுவேன். பட் இங்கே என்ன போலீஸ் ஸ்டேஷன் காப்ப முடியும்? போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? உங்களை சட்டப்பூர்வமாக வந்து ஜட்ஜஸ் உங்களை காப்பாற்றிட முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அவன் கையில் துப்பாக்கியோடு வரான், அவன் ஆட்டோமேட்டிக் ரைஃபிளோடு வரான், அவன் போலீஸ் ஸ்டேஷனையே போட்டு தள்ளிட்டு போயிடுவான். ஸோ இந்த நிலையில் இன்றைக்கி நீங்கள் எல்மென்சாவை கொண்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறது. நீங்கள் ஒரு பிளான் இல்லாமல் இதை பண்ணியிருக்கீங்க. உண்மையில ஃபென்டனில் நீங்கள் அழிக்கணும்னா நீங்கள் பல $1 பில்லியன் இதில் செலவழிக்கணும். நீங்கள் வந்து 2வது 3வது 4வது 5வதுன்னு எல்லாரையும் போட்டு தள்ளணும். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய இருப்பை அதிகப்படுத்தணும். பட் இதில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அமெரிக்கா தான் அதுக்கும் பிரச்சனைக்கு காரணம். ஆனால் அதை பற்றி அமெரிக்காவில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த மெக்சிகோ கார்ட்டல் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள்லாம் எங்கேருந்து வருது? அமெரிக்காவில் தான் வருது. முழுமையாக அமெரிக்காவிலேருந்து வருது. சரி, அமெரிக்காவில் துப்பாக்கி விற்கிறத நிறுத்துக்கடா அப்படின்னா, இல்லை எங்களுக்கு வந்து எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தில்
அமெண்ட்மெண்ட்லேயே அதெல்லாம் கொண்டு வந்துட்டோம் நாங்கள், பேரிங் ஆர்ம்ஸுங்கிறது எங்களுடைய உரிமை அப்படின்னு பைத்தியக்காரத்தமாக பேசுகிறாங்க. அவன் என்னன்னா கிறுக்கு பயல்கள்லாம் கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஸ்கூலுக்குள்ளேயும் காலேஜுக்குள்ளேயும் வந்து எல்லாரையும் சுட்டு தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் எல்லாம் அங்கிருந்து கடத்தப்பட்டு முழுமையாக அமெரிக்காவிலேருந்து கடத்தப்பட்டு மெக்சிகோக்குள்ளே வருது. இப்போ சினோலோவா கார்ட்டலோ நியூ ஜென்ரேஷன் கார்ட்டலோ என்ன பண்ணுறான்னா, ஃபென்டனிலோ அல்லது கொக்கைனோ அல்லது மெத்தையோ கொண்டு போய் அவன் இதில் விற்கிறான், அமெரிக்காவில் விற்கிறான். காசும் கன்ஸும் வாங்கணும், காசு கிடைக்குது, கன்னை வாங்கிக்கிறான், வேண்டிய அளவு கன் வாங்கிக்கிறான், காசையும் கன்னையும் அப்படியே திருப்பி எடுத்துட்டு பேக் டு மெக்சிகோ வரான். இந்த சுழற்சி ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ 2 பெரிய கேள்வி வந்து அமெரிக்காட்ட கேட்கணும். ஆமாய்யா, எங்கள் ஊருக்காரனுங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, உங்கள் ஊரில் இருக்கிறவன் ஏன் ட்ரக்கை வாங்குறான்? அதை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் தெரு ஓரத்தில்? நீ ஏன் துப்பாக்கி இங்கே திருப்பி அனுப்புகிற? நீ துப்பாக்கி அனுப்பலைன்னா நான் போய் அவனை பிடிக்கிறது எனக்கு ஈஸி இல்லையா? அவன் ஒவ்வொருத்தனும் 4 துப்பாக்கி செமி ஆட்டோமேட்டிக் வச்சுட்டு அடித்து தள்ளுறான்யா. எங்களால் எப்படி அவனோட போராட முடியும்? அவனுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னா உங்கள்கிட்ட ட்ரக் வித்த பணத்தில் வாங்குறான். எனக்கு பணத்தை யார் தருவா அவனோட சண்டை போடுறதுக்கு? அப்போ அமெரிக்கா இஸ் த நம்பர் 1 ப்ராப்ளம். ஆனால் ட்ரம்ப் இதெல்லாம் புரிஞ்சுக்காம மெக்சிகோ மிரட்டுறான். நீ வந்து ஃபென்டனில் கண்ட்ரோல் பண்ணலைன்னா நான் உன் மேலே டாரிஃப் போடுவேன். எடுத்தோடனே டாரிஃப், எதுக்கு எடுத்தாலும் டாரிஃப். சைனா மேலேயும் அது சொன்னான், நீங்கள் ஃபென்டனில்லாம் நீங்கள் வந்து அதுக்கான மூலப்பொருளை நீங்கள் தயாரிக்கிறதுனால தான் நான் உன் மேலே டாரிஃப் போடுறேன் அப்படின்னு. இப்போ அவங்க ஊரில் அவன் சொல்கிறது எல்லாமே டாரிஃப் வந்து இப்போ கோர்ட் வேறு மாதிரி தீர்மானிச்சிருச்சு. ஆமாம், அவர் அதையே எதிர்த்து சொல்ல அதை எடுத்து போகிறான். பட் அதுக்குள்ளே போக வேண்டாம், அது வேறு டைரெக்ஷனில் போயிடும். ஸோ இது அவுட் அண்ட் அவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ப்ராப்ளம். அது வந்து மெக்சிகோ தலைமையில் படு மோசமாக விடிஞ்சிருக்கு. இது வந்து இந்த வன்முறை வந்து இப்போதைக்கு நிற்காது. ஸோ இந்த கார்ட்டல் கிங் பின் அழிக்கிறதுனால ஒரு மாற்றமும் நடக்காது, இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதோடைய சொல்யூஷன் எங்கே இருக்குன்னா, ட்ரக் அவைலபிலிட்டி மட்டுமே ஒருத்தரை ட்ரக் அடிக்டாக மாற்றுதா? அப்படின்னா கொலம்பியாலெல்லாம் சர்வசாதாரணமாக பேக்கெட்டுக்குள்ளே போட்டு வரலாம். நீ பேக்கெட் போட்டு மடித்து போடுற சமயத்தில் உனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போய் இழுத்துக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணுறது இல்லையே. யூரோப்லேயே வந்து அதுக்கு அடுத்த மார்க்கெட் தான் யூரோப் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா. அப்போ ஏன் வந்து அமெரிக்காவில் அவ்வளோ ஈஸியாக அவங்க ட்ரக்கை பயன்படுத்துகிறாங்க? நான் 2 காரணம் சொல்லுவேன். ஒன்று வந்து குடும்பங்கள் உடைதல். அமெரிக்காவில் கணவன் மனைவி டக்குன்னு பிரிஞ்சிடுறாங்க, குழந்தைகள் இருக்குது. ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கு அம்மா அப்பா 2 பேருடைய தேவையும் இருக்குது. ஆனால் இவங்க வந்து நாங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க பிரிஞ்சு போயிட்டு இந்த குழந்தைகளை திண்டாட்டத்தில் விடுறாங்க. இப்போ குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து பிரிஞ்சுட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் வேலை பார்க்கணும். ஓகே, அப்போ குழந்தைய வந்து எங்கே வளருதுன்னா தெருவில் வளருது, டே கேரில் வளருது. அபேண்டன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பெற்றோருடைய அரவணைப்பு இல்லை. அப்போ ரொம்ப ஈஸியாக தப்பு பண்ண முடியுது. அதுக்கப்புறமா அந்த பார்ட்டி கலாச்சாரம், இப்போ தண்ணி, ட்ரக்ஸு, அந்த எக்ஸ்பெரிமெண்டல் கல்ச்சர். அடுத்தது வந்து இந்த லேக் ஆஃப் ரிலிஜியாசிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல். இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? சமூகம் தான் மாற்றணும். ஆனால் கவர்மெண்ட் இதுக்கான ஒரு உந்துதலை கொடுத்தாகணும். ஏன்னா கிரைசிஸை பார்க்குறாங்க. இப்போ இந்த பர்டியூ ஃபார்மா, ஆக்சிகான்டின், ஓபியாய்டு ட்ரக் மீனேஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அவங்க மேலே பயங்கரமாக ஒரு கேஸெல்லாம் போட்டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வாங்கிட்டாங்க கவர்மெண்ட். வாங்கி என்னடா பண்ண போகிற? எல்லாருக்கும் நீங்கள் செத்தவனுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தா தலைக்கு $100 $500 ஏதோ வரும், அது முக்கியமே கிடையாது. இந்த ட்ரக் மீனேஸ் வளராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ண போகிற? நான் வந்து அமெரிக்காவுடைய 2 மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்குறது 2மே இப்போ சேர்ந்து வர்றது. ஒன்று ட்ரக் கலாச்சாரம், இன்னொன்று துப்பாக்கி கலாச்சாரம். சில இடங்கள் வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ பார்க்குறேன், ட்ரக் அடிக்ட்ஸ் வந்து தெருவில் வரிசையாக உட்காந்துட்டு எதையோ அந்த ட்ரக்கை உட்கொண்டுட்டு அவன் மாட்டுக்கு வேன்ட்டு ஒரு பைத்தியம் மாதிரி மூஞ்சியோட படுத்து கிடக்கிறான். வரிசையாக அப்படியே போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஷாக்கிங். இங்கே வந்து சில இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி தவறான வழிகளில் போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா பிடிச்சி 4 அரை அரைஞ்சு, அந்த ஃபேமிலியுமே வந்து ஒரு உடஞ்ச ஃபேமிலியாக இருக்கும். அதை கரெக்டாக பிடிச்சி 4 தாக்கினா அது முடிஞ்சிடும். இங்கேயும் ட்ரக்கு பண்ணுறவன்லாம் கொஞ்சம் சூடோ எஃபிடரின் பண்ண
ஆட்கள்லாம் சில பேர்லாம் கிடைச்சாங்க சமீபத்தில். அந்த மாதிரி ஆட்களை ஒழுங்காக பிடிச்சி டக்கு டக்குன்னு பிடிச்சதுக்கு உள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் இங்கே கட்டுப்படுத்திடலாம். நமக்கு பாகிஸ்தான் வழியாக பஞ்சாப்குள்ளே வருது, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இந்த உடுத்தா பஞ்சாப்னு அங்கே ஒரு படம் கூட சினிமா கூட ஒன்று எடுத்தாங்க. அதில் எப்படி வந்து ட்ரக் மீனேஸ் பஞ்சாப்குள்ளே வந்தது, எப்படி அது பரவி இருக்குது, அதன் காரணமாக குற்றச்செயல்களை எப்படி அதிகமாச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு படம் நீங்கள் வந்து அதில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு பெரிய இது கிடையாது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அங்கே என்ன, எங்கள் ஒரு வெறுமை இருக்குது, மக்களிடையே ஒரு வெறுமை இருக்குது. அப்போ அவன் வந்து ரொம்ப ஈஸியாக அதை மறக்கிறதுக்கு அவன் நாடுறது வந்து போதையாக இருக்குது. அதை வலி நிவாரணி மாத்திரைகள் ஆக்சிகான்டின் போன்றதுக்குள்ளே போகிறான். இந்த மாதிரி தெருவோரத்தில் அதை வந்து சின்னதாக மடித்து கொடுக்கறது போகிறான். ரெக்ரியேஷனல் ட்ரக் அப்படின்னு நீங்கள் வந்து நம்ம ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பற்றியெல்லாம் பேசணும். அங்கேயும் இந்த ட்ரக்கை போட்டுட்டு அராஜகம் பண்ணுறது தான் அவங்க. அதாவது வந்து எல்லாரும் சகட்டு மேனிக்கு நீங்கள் வந்து ட்ரக்கை பயன்படுத்தாதவன் யார் அப்படிங்கிற அளவுக்கு ரெக்ரியேஷனல் ட்ரக்கு யாவது ஒருத்தன் பயன்படுத்திடுறான் அந்த ஊரில். அப்போ கலாச்சார சீரழிவை தவிர அது வேறு எதுவுமே கிடையாது. ரைட்? இன்றைக்கி அது வந்து உங்களை வந்து சாவடிக்குது, உங்களுக்கு குற்றச்செயல்கள் பிற இடங்களில் பெருகிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த ட்ரக் மீனஸ்க்கு நடுவில் நீங்கள் வந்து துப்பாக்கி தூக்கி வைக்கிறீங்க. துப்பாக்கியை கையில் ஏந்துவது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒரு இந்த மாதிரியான ஒரு மகா கிறுக்குத்தனத்தை நான் வேறு எந்த நாட்டிலையும் நான் பார்த்தது. அந்த இடத்துல போதையும் சேருது, ஒரு மாதிரி கையில் துப்பாக்கியும் கிடச்சிருது, எது வேணாலும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பொட்டன்ட் மார்க்கெட்டுக்கு போதையை தள்ளுறதுக்கு இந்த நாட்டிலேயே வாங்கிட்டு போகிற துப்பாக்கியை வச்சு ஒரு கார்ட்டல் அக்ராஸ் த பார்டர் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு அனுப்புது. இப்போ நீங்கள் போய் அந்த பிரசிடென்ட், மெக்சிகன் பிரசிடென்ட் அந்த அம்மாவை போய் நீங்கள் சத்தம் போட்டு நீ கொள்ளை வேணா அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதோ முயற்சி பண்ணி தலைவர் வந்து ஒரு பான் சைட் ஒன்று இருக்குது, ஒன்லி ஃபேன்ஸ்னு ஒரு பான் சைட், அதில் இருக்கிற ஒருத்தியோட அவர் வந்து உல்லாசமாக இருக்கிறத வச்சு அவளுடைய ஃபோன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி இவர் எங்கே இருக்க போகிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு 20 பேர் அதுக்காக காத்திருந்து போய் போட்டு தள்ளிட்டாங்க. பட் அதுலேயே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து கொஞ்ச நாளாக கிட்னி ஃபெயிலியரு, அதுக்கு ஏதோ ஆஸ்பத்திரியெல்லாம் கட்டிக்கிற அளவுக்கு அவருக்கு தனியாக ஒரு இடம் இருந்தது, அங்கே டாக்டர்லாம் இருந்திருக்காங்க. அவன் 100 டாக்டர் நினச்சா அமெரிக்காவிலேருந்து பெஸ்ட்டு 100 டாக்டர்ஸ் அங்கே கொண்டு வந்து அவன் வைத்தியம் பார்க்க முடியும். காசு தான். ஆனால் அவன் இயற்கையாக செத்துட்டு போகிறான், அது வேறு விஷயம். இப்படி கொண்டுட்டீங்க இல்லையா, அப்போ நான் வந்து உங்கள் மேலே நான் அரசு மேலே நான் போர் தொடுக்கிறேன் அப்படின்னு அவன் போர் தொடுக்கிறான். இதில் வந்து ஏர்போர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணி டூரிசம் அங்கே வந்து இதில் கடுமையாக அடி வாங்க போகுது. அவங்களுடைய நம்பர் 1 ரெவென்யூ டூரிசம் தான். ஃபுட்பால் அது ஜூனில் நினைக்கிறேன், ஒரு இன்னொரு சில மாதம் 3-4 மாதம் கழிச்சு 4-5 மாதம்னு வச்சுங்க, அது சேலஞ்ச் தான். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்குள்ளே இவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டெபிலிட்டி எப்படியாவது வந்து ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களும் அதுக்கு அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுமா? அமெரிக்கா ஹெல்ப் பண்ணலாம், சொல்ல முடியாது. பட் அதோட வந்து அந்த கார்ட்டலே கொஞ்சம் அமைதியாக அடக்கி வாசிக்கும். ஏன்னா கார்ட்டல் வந்து அரசோட சண்டை போடுறது அவங்களோட நோக்கம் இல்லை. இப்போ வந்து இது கோபத்தினால இது வெளிப்பட்டது. இது அதுக்கப்புறமா 2 பக்கமும் அவங்களே பேசி, சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், இந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நீ இரு, இந்த பக்கம் நான் இருக்கேன், நாங்கள் வந்து இந்த தொழிலை திருப்பி ஆரம்பித்து நாங்கள் மாட்டுக்கு அமெரிக்காவில் போய் ட்ரக் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நன்றி.